Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் வீலாக். இது வந்து மார்ச் 12th and 13th ஃபுல் டே குக்கிங் வீலாக். என்னோடய ப்ரோட்டீன் சர்ச்சுக்கான அன்னிக்கான ரெசிபீஸ் நான் என்னென்னலாம் குக் பண்ணேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பழங்கள்லேயே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற பழம் கொய்யாப்பழம் டாப் த லிஸ்ட்னு படித்தேன். உங்களுக்கு அதை பற்றி ஐடியாஸ் இருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸ்லேயே எது வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃப்ரூட்டுன்ட்டு. அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வித் மூங் தால் சாம்பார். இது டிஃபன் சாம்பார். நான் எப்போதும் இட்லிக்கு பண்ணுற சாம்பார். இது பாசிப்பருப்பை வேக வச்சு அதில் பம்கின், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளிலாம் போட்டு பண்ணுற சாம்பார். அப்புறம் ஸ்மூதிக்கு ஸ்ட்ராபெரியை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். டீ போட்டு வச்சாச்சு. பட் எத்தனை பேர் நம்ம குடிப்போம் இம்மீடியட்டாக, எஸ்பெஷலி இந்த மார்னிங்ஸ்னு தெரியல. ஓட்ஸை குக் பண்ணிவிட்டு அது கூட ஸ்ட்ராபெரி, ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரிஸை ஆட் பண்ணிவிடுவேன். ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எது கொடுத்தாலும் என் பொண்ணு கொத்துக்கிறதுல, அதனால் இந்த மாதிரி குக்டு ஃபார்மில் தான் அவளுக்கு கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ் இன் பர்டிகுலர். ஸோ அந்த குக்டு ஓட்ஸில் இந்த ஸ்ட்ராபெரிஸ் போட்டு அது கூட அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பால், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி பண்ணுற ஸ்மூதி அது. இட்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரப்போர்ஷன் 2 ப்ரப்போர்ஷன் ரைஸ், ஒரு ப்ரப்போர்ஷன் உளுந்து, 1/4 டம்ளர் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயமும் உளுந்து மாதிரி நல்லா அரைச்சிங்கன்னா புசு புசுன்னு வரும். அதை ஃபெர்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட கசப்புத்தன்மை போயிடும். அப்படி அரைச்ச இட்லி பேட்டர் தான் இது. வெரி ஹெல்தி இட்லி பேட்டர். அது காம்ப்ளெக்ஸ் கார்ப் நிறைய இருக்கிற இட்லி பேட்டர். ஆல்சோ ப்ரோட்டீன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மேத்தி, உளுந்து நிறைய சேர்க்கறதுனால. இது வந்து கொள்ளோட மைக்ரோக்ரீன் சூப்பராக வளர்ந்தாச்சு. அதை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஏதாவது பருப்பு பண்ணும்போது அது கூட இதை ஆட் பண்ணிவிடுவேன். நம்ம கொள்ளில் டைரெக்டாக ஸ்ப்ரவுட்டட் கொள்ளில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட இந்த மாதிரி க்ரீன்ஸாக சாப்பிடும்போது நமக்கு 40% இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு என்னோடய மைக்ரோக்ரீன்ஸ் ஸ்டடீஸில் இப்போ நான் பண்ண ரிசர்ச்சு. மைக்ரோக்ரீன்ஸ் சயா க்ரீன் ஃபெயில் ஆயாச்சு. அகேன் சீட்ஸோட மிஸ்டேக் நினைக்கிறேன். ஆர்கானிக் சீட்ஸ் தான் வாங்கணும். இதுலேருந்து லேர்னிங். எல்லா சீட்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன்லேருந்து ட்ரை பண்ணால் வராதுன்றது பெஸ்ட்டு லேர்னிங். சயா சீட்ஸ் ஃபெயிலியர் யூ கேன் சி. இந்த வேக வச்ச ஓட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் அது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கறதுக்கு பதில் ஒரு ட்ரை ஃப்ரூட் லட்டுவை போட்டு கொஞ்சம் பால் போட்டு அடித்து கொடுத்தாச்சு. சுகர் அதில் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கலை நான். ஸ்ட்ராபெரிஸில் இருக்கிற சுகர் அண்ட் ட்ரை ஃப்ரூட்டில் இருக்கிற சுகர் போதும்னு விட்டேன். அண்ட் ஈவன் ஷி வில் நாட் கம்ப்ளைன் ஃபார் எக்ஸ்ட்ரா சுகர், விச் இஸ் அ குட் திங் ஃபார் மீ. இப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் போச்சு. வெரி ஹெல்தி இட்லி. நார்மலி நான் கூகுள் ஃபைண்டிங்கில் ஒரு இட்லியில் மினிமம் மீடியம் சைஸ் இட்லியில் 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு கூகுள் சொல்லுது. ஸோ என்னோடய இட்லி பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ரெகுலராக பண்ணுற இட்லி கிடையாது. ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ரைஸ் ரொம்ப கம்மி, தால் அண்ட் வெந்தயம் நிறையவே சேர்த்ததுனால நான் ஒரு 3 கிராம் இதுக்கு கணக்கு கொடுத்து, ஒரு இட்லியில் 3 கிராம்னா 3 இட்லியில் 9 கிராம் வருன்றது என்னோட எஸ்டிமேஷன். ப்ரோட்டீன் ஷேக்கில் யூ கெட் 20 கிராம்ஸ் ஆஃப் மில்க். அண்ட் பொண்ணோட ஸ்மூதியில் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் மில்க் இருக்கிறதுனால ஒரு 5 to 6 கிராம் அவளுக்கு கிடைக்கணும். ஸோ இப்படி தான் நான் சின்ன சின்ன விஷயங்களை எஸ்டிமேட் பண்ணி என்னோடய ப்ரோட்டீன் வேல்யூவை கூகுளில் ரெஃபர் பண்ணி அண்ட் ப்ளஸ் நிறைய டயட்டீஷியன்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் சொன்னதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு வரேன். சிலது தப்பாக இருக்கலாம், சிலது முன்ன பின்ன இருக்கலாம். அப்ராக்சிமேட்டாக என்னால் கொடுக்க முடியாது, பிகாஸ் நான் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாது. மத்தியான லஞ்சுக்கு துவர் தால், வெறும் பிளெயின் துவர் தால் பண்ணி முருங்கைக்கீரை பொரியல் அண்ட் பீட்ரூட் பொரியல் இதுதான் பண்ணலான்றது ஐடியா. பிகாஸ் எவ்ரிடே சோயா சங்க்ஸ், பன்னீர், ராஜ்மா, சோலே முடியறதில்ல. ஸோ ஏதாவது ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் கம்ப்ளீட்டாக சோயா சங்க்ஸ் டைரி அண்ட் இந்த மாதிரி சனா தால், ராஜ்மா அதை நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக போயிடுவேன். அப்படி சிம்பிளாக பண்ண லஞ்சு தான் அன்றைக்கி. இந்த துவர் தாலை ஓப்பனாக குக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது மாத்திரம் போட்டு மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தாலை அந்த மேலே இருக்கிற நுரையை எடுத்துகிட்டு ஓப்பனில் குக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா
அது உங்களுக்கு அவ்வளோவா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணாது. பிகாஸ் அந்த மேலே இருக்கிற வெள்ளை நுரை தான் ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட்டை க்ரியேட் பண்ணும் நிறைய எக்ஸஸ் தால் சாப்பிட்டா. பட் என்ன பண்ணுறது, ஒரு வெஜிடேரியனாக நம்ம இந்த மாதிரி தால்ஸை தான் ஒரு சோர்ஸாக ரிலை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டாப் த லிஸ்ட் சோயா ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக அதில் எந்த டவுட்டும் இல்லை. வெஜிடேரியனுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ்னால் த ஃபர்ஸ்ட் திங் வி கேன் லுக் அப் டு இஸ் சோயா ப்ராடக்ட். அடுத்தது டைரி ப்ராடக்ட், அதுக்கப்புறம் ராஜ்மா, சோலை, கொண்டக்கடலை, பட்டாணி இந்த வகைகள். அதுக்கப்புறம் வர்றது தான் இந்த துவரம் பருப்பு, பைத்தம்பருப்பு அதெல்லாம். ஏன்னா கார்ப் வேல்யூ கம்மியாகிட்டே வரும். சோயா ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டைரி ப்ராடக்ட்ஸில் இருக்குது. பட் ராஜ்மா, சோலி, துவர் தால்லாம் நிறையவே இருக்குது ஈக்குவலி கார்ப். ஸோ அதனால் இதெல்லாம் லிஸ்ட்டில் கடைசியில் இருக்குது. ஸோ அன்றைக்கி இப்படி பண்ண என்னோடய மெனு பீட்ரூட் பொரியல், முருங்கைக்கீரை, அது கூட முருங்கைப்பூவும் போட்டு பண்ண பொரியல், 150 கிராம் ரைஸ் ஆர் 140 கிராம் ரைஸ், அது மேலே கொஞ்சம் நெய்யில் ஹெல்தி ஃபேட் இருக்குது. நான் என்னோடய குக்கிங்கில் ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. பட்டர் மில்க், அந்த பட்டர் மில்கில் கொஞ்சமாக சாத்து பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். சாத்து பவுடர்னால் உப்பு கடலையாக இருக்கு இல்லையா, அது இந்த ஊரில் பாம்பேயில் சாத்து பவுடர்னு சொல்லுவாங்க. அது பட்டர் மில்கில் சேர்த்து குடிப்பாங்க, இல்லை சப்பாத்தியில் ஆட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய ஃபார்மில் அதை சேர்த்துப்பாங்க ப்ரோட்டீன் வேல்யூக்காக. பீட்ரூட்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, முருங்கைக்கீரையிலையும் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதோட இந்த பிளேட்டை பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அ ஹை ப்ரோட்டீன் மீல். பட் ஒரு குரூப்பில் இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன் என்னோடய ப்ரோட்டீன் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதில்ல அன்றைக்கி. பட் அதுக்கான கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப நிறையவே ஃபேஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்து தப்பு டெஃபினட்டாக சொல்லலாம், ஆனால் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. ஆல்வேஸ் கமெண்ட் பண்ணுங்கள், யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்கள், தப்பு இருந்தால் டெஃபினட்டாக சொல்லுங்கள். ஆனால் சொல்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற words and language very important when we are commenting on others video. அதுதான் ஐ தாட் கொஞ்சம் ஷேர் பண்ணோன்னு இருந்தேன். இதே என் பொண்ணோட லஞ்ச் பிளேட் காஜு கத்லி. we bought it at Bikaji, which is a sugarless காஜு கத்லி. அண்ட் தாலில் உங்களுக்கு 5 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கணும் ஒரு கப்பில். அப்படி தான் என்னோடய கூகுள் ஃபைண்டிங் சொல்லுது. பீட்ரூட்டில் அட்லீஸ்ட் 1 or 2 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கணும். முருங்கைக்கீரையில் 1 or 2 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கணும். பட்டர் மில்கில் ஒரு 2 கிராம் சாத்து பவுடரும் சேர்த்துருக்கிறதுனால கிடைக்கணும். ஸோ இப்படி அட்லீஸ்ட் ஒரு 10 கிராமாவது ப்ரோட்டீன் அந்த மீலில் கிடைக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக கேல்குலேட் பண்ணியிருந்தேன், அது தப்பு தான். பட் ஆல்வேஸ் வி மேக் மிஸ்டேக்ஸ். அதை சொல்கிற விதம்னு இருந்தால் எடுத்துக்கலாம். அண்ட் அன்றைக்கான ஆஃப்டர்நூன் ஸ்நாக் கொய்யாப்பழம் வித் சம் பம்கின் சீட்ஸ். நைட்டு டின்னர் டெம்பே க்யூப்ஸ். ஓகே, ஸோ சோயா ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எடுக்காமல் இருக்க முடியாது டு மீட் அட்லீஸ்ட் சம் ப்ரோட்டீன் ஆஸ் அ வெஜிடேரியன் சொல்லிவிட்டு. இது வந்து மேரினேட்டட் வெர்ஷன் டெம்பேயோட. ஜஸ்ட்டு இந்த ஹோல் பேக்கெட் வில் கெட் 28 கிராம். We are a 3-member family, so you get 6 to 7 thins there. So that's how the dinner அன்றைக்கி போச்சு. அண்ட் முருங்கைக்கீரை கொஞ்சம் மத்தியானம் பொரியல் பண்ணும்போது எடுத்து வச்சுருந்தேன். அதை பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா இட் பி யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அதை பொடி மாதிரி பண்ணி நைட்டு டின்னர் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், thin curd, some dal, 2 spoons of rice along with tempeh. இவ்வளோ தான் என்னோடய டின்னர். இதில் ஹை ப்ரோட்டீனான்னு கேட்டால் எஸ், டெம்பேயில் வர ப்ரோட்டீன் ஒரு 10 கிராம். I'm very finding it difficult with food to meet the protein requirement as a vegetarian. So rely on external protein powder தான் ஆப்ஷனாக எனக்கு தெரியல. நியூட்ரிஷனிஸ்ட் யாராவது இதை பார்த்தீங்கன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இது தேர்ஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் குக்கிங். அதே சேம் இட்லி பேட்டரில் பண்ண தோசை, 2 spoons of oats, அதில் some nuts, cooked in milk, peanut chutney. இதில் அகேன் ஒரு 10 grams of protein. நட்ஸில், பீனட்ஸில், தோசையில் வர ப்ரோட்டீன் தான். ஸோ அதனால் ஐ ஹவ் added 1 protein shake on that day. So ensure 20 grams of protein per meal for my weight அப்படின்றதில்
நான் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கேன். இது ஸ்ப்ரவுட்டட் மொச்சக்கொட்டை, அதை போட்டு பண்ண கேபேஜ் கேரட்லாம் போட்டு பண்ண பொரிச்ச கூட்டு, கோவக்காய் ஃப்ரை. அந்த கோவக்காய் ஃப்ரையில் பொட்டுக்கடலையை வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ப்ரோட்டீன் வேல்யூக்காக. ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஸ்நாக் grapes and பாப்கார்னில் வில் கெட் சம் ப்ரோட்டீன். இது நைட்டு டின்னர் பன்னீர். எஸ், since there were no complete protein, I bought paneer and I made some sabji, added with little bit of rice, some curd, broccolis. curd-ல some protein இருக்குது, broccolis-ல some protein இருக்குது, எல்லாம் some. இப்படியாக we can calculate and have our protein as a vegetarian. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா